2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாருமே சொல்லலாமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடின, வாழ்க்கையின் கடைசி ஒரு பகுதியில் இருக்கிற வேளையிலே பவுல் தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பொதுவாக இந்த வசனத்தை எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, துக்க வீட்டில் சொல்லுவாங்க. நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை ஓடி முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டிய ஒரு சாட்சி இது. விசுவாசத்தை காத்து கொண்டார். சொல்லுங்க, விசுவாசத்தை காத்து கொண்டார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில காக்கப்பட வேண்டியவைகளில் ஒன்று நம்முடைய விசுவாசம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நம்மால் வர முடியும். அதற்கான வாசலை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிலுவையிலே பலியாக கொடுத்து பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். இப்போ ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழக்கூடிய வாய்ப்பை இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு திறந்து கொடுத்தார். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்காளிகளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நாம் தியானித்து வந்த சில காரியங்களை முன்னுரையாக சொல்லிவிட்டு இன்றைக்குள்ள பகுதிக்கு போக விரும்புகிறேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறக்கிற ஒவ்வொருவரும் முதலாவது குழந்தையாக பிறக்கிறார்கள். குழந்தையாக பிறக்கிறவர்கள் பொதுவாக குழந்தைத்தனமாகத்தான் இருப்பார்கள். முதலாவது இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருகிறவங்க குழந்தையாக பிறக்கும் போது அவங்க எல்லாவற்றிலும் ஒரு சூதுவாதி இல்லாதவங்களா இருப்பாங்க, ரொம்ப எளிமையானவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க. ஆனால் அதே மாதிரி எப்பொழுதும் இருக்கக்கூடாது. குழந்தையா இருப்பது நல்லதுதான், ஆனால் எந்த குழந்தையும் கண்டிப்பாக வளர வேண்டும். ஆமென். எந்த குழந்தையும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய குழந்தைகள் அதிகமாக இந்த நாட்களில் இருக்கிறாங்க. எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஆவிக்குரிய குழந்தைகள். ஆவிக்குரிய குழந்தை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த குழந்தைக்கு தன்னுடைய தேவை மாத்திரம்தான் பிரதானமாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு தன்னுடைய தேவை மட்டும்தான் முக்கியம். அப்படி பார்த்துருக்கிறீங்களா? நான் மட்டும்தான் முக்கியம், என்னை யாரும் கவனிக்கல, என்கிட்ட யாரும் பேசல. அது குழந்தை பருவம். ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 காரியங்களுக்காக அழுகும். ஒன்று, அதனுடைய உணவு தேவைக்காக அழுகும், அல்லது அதனுடைய நாப்பி ஈரமாயிடுச்சுன்னா அழுகும். 3வது ஏன் அழுகும் தெரியுமா? சும்மா அட்டென்ஷன் வேணும், என்னை யாரும் கவனிக்கல, என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணால் அழ ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நீங்கள் போய் பார்ப்பீங்க, ஒன்றுமே இருக்காது, அது பசிக்கவும் செய்யாது, அது பேண்ட்லாம் சுத்தமாக தான் இருக்கும், ஆனால் அழுகும். என்ன காரணம்னா, என்னை யாரும் கவனிக்கலை. அது சிறுபிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை விட்டு நாம் வளரணும், அடுத்த நிலைக்கு நாம் வரணும். ஆரம்ப நாட்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் போக போக அடுத்த நிலைக்கு நாம் வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். நாம் தகப்பனை பார்த்து, அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுகிற அந்த நிலைமை தான் முதலாவது நிலைமை. ஆமென். அதனால தான் அழகாக பாடினாங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றபடியே பாடல்களும் இருக்கிறது. எப்படி பாடுறோம்? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். 2வது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உரிமைகளை அறிந்த ஒரு நிலை. நம்முடைய சமுதாயத்தில் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்கள ஒரு புருஷனாக அல்லது வளர்ந்த ஒருவராக நாம் கருதுகிறோம். அப்படி வளர்ந்த உடனே அவங்க என்ன செய்யணும்னா, பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். சிலர் பாருங்க, பல வருஷமா ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் அந்த பொறுப்புகளை உணராமல் இருப்பார்கள். சிலர்கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பொறுப்பு இருக்குதா பாரு, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி. பல நேரங்களிலே விசுவாச பிள்ளைகள் வளர்ந்திருந்தாலும் அல்லது பல ஆண்டுகளாக சபையில் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த பொறுப்புகளை உணர்கிற தன்மைகள் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் வளரணும், சொல்லுங்க, நான்
என்ன சத்தமா சொல்ல, நான் என்ன செய்யணும்? வளரணும், வளரணும். ஒவ்வொருத்தரும் வளரணும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரணும், கிறிஸ்துவுக்குள் வளரணும், கிறிஸ்துவுக்குள் ஒரு முதிர்ச்சி அடையணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த நிலைக்கு வரும்பொழுது தேவனை ராஜாவாக அறிந்து கொள்ளுகிறோம். தேவனை ராஜாவாக, அவர் ஆண்டவராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், எவ்வளவு பெரியவருங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா ஒரு வேளை கலெக்டராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய எஸ்பியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. ஆவிக்குரிய குழந்தைகளுக்கும் தகப்பன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஆகையால் தான் பழைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போவாங்க. இல்லை, வளர்ந்த பிறகு என் தகப்பன் யார், நான் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொண்டால் நாம் ஒரு நாளும் பழைய விதமாக இருக்கவே முடியாது. எங்கள் அப்பாவுக்கு தகுதியாக வாழணும், நான் யாருங்க, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தில் தேவன் எனக்கு ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் என்றால் பொறுப்பாக நடந்து கொள்ளுவோம். அப்போ வளர்ந்து வருகிற அடுத்த நிலை நம்முடைய பொறுப்புகளை அறிந்த நிலையாக இருக்கிறது. அதற்கும் ஒரு பாடல் நம்ம பாடுவோம், ராஜா நீர் செய்த நன்மைகள். முதல்ல அப்பான்னு பாடணும், அடுத்து என்ன பாடணும்? ராஜா நீர் செய்த நன்மைகள். மூன்றாவது நிலை நான் சொன்ன யுத்த வீரன் என்ற ஒரு நிலையாக இருக்கிறது. ஒரு யுத்த வீரன், அவனுடைய யுத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய யுத்தங்கள். யுத்த வீரன் சொன்னோன்னே மாம்சீகமாக நினைச்சிடக்கூடாது. இது ஆவிக்குரிய யுத்தங்கள். ஆவிக்குரிய விதத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் என்னவா இருக்கிறோம்னா யுத்த வீரர்களாக இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், யுத்த வீரனுடைய பணிகள் 2. 1 காக்க வேண்டும். எவைகளை காக்க வேண்டும் என்பதை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது காக்க வேண்டும். இது 2ம் யுத்த வீரனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறது. காக்க வேண்டியது முதலாவது வார்த்தையை இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போவது விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அதை எப்படி காத்துக்கொள்வது, அல்லது எந்தெந்த சூழ்நிலையில என் விசுவாசம் நான் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது அப்படிங்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் தான் நாம் எடுத்துக்கொண்ட தியான வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் இப்படி எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ பவுல் ரோம சிறைச்சாலையில இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இயேசுவை அறிக்கை பண்ணனால, இயேசுவை பிரசங்கிச்சனால அவரை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையில போடப்பட்ட பவுல் சிறைச்சாலையில் இருந்து எல்லா சபைகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற அநேக கடிதங்களிலே ஒரு கடிதம் அவருடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், நான் சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் கடைசியில நான் தைரியமாய் சொல்லுகிற காரியம் என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை ஓடி முடித்துட்டேன், எனக்காக தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இந்த முடிக்கும் தருவாயிலும் விசுவாசத்தை காத்து கொண்டேன். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நம்முடைய ஓட்டத்தின் முடிவு எப்படி இருக்க போகிறது? நாம் ஓட்டத்தை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? என் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இருக்கிறதா? அப்போ ஒரு யுத்த வீரன் காக்க வேண்டியது முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். பார்த்தோம், பிசாசானவன் வசனம் போட்ட உடனே எடுத்துட்டு போகணும்னு பார்க்கிறான். 2வது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை இழப்பதற்கு வருகிற சூழ்நிலைகள் என்ன? ஏன் விசுவாசத்தை இழந்து போகிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான்.
இங்கே யாரை பற்றி வாசிக்கிறோம்? யோவான் ஸ்நானகன் என்பவனை குறித்து வாசிக்கிறோம். இவன் தேவ ஆலயத்திலே ஆசாரியனாய் இருந்த சகரியாவினுடைய மகனாக அவர் இருந்தார். ஆனாலும் தேவனுடைய நடத்துதலின்படி ஆலயத்தில் ஊழியம் செய்யாம வனாந்திரத்தில் போய் ஊழியம் செய்கிறார். வனாந்திரத்தில் இவர் போய் ஊழியம் செய்யும்போது இவருடைய ஊழியம் ரொம்ப பிரமாதமான ஊழியமாக இருந்துச்சு. தேவ ஆலயத்தில் மக்கள் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி வருவாங்க, பாரம்பரியமாக வருவாங்க. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய பேச்சுகள், அவருடைய பிரசங்கங்களை கேட்கும் போது இவங்களுடைய இருதயத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு ஊழியம் என்று சொன்னாலே அது வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. ஊழியம் என்பது என்ன? மனிதர்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறது தான் ஊழியம். ஊழியம்னா என்னங்க? மனிதர்களை தேவன் பக்கமாக திருப்புறது தான் ஊழியம். அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்களை ஆண்டவர் பக்கமா, அந்த கவனத்தை தேவன் பக்கமா, தேவன் ஒருவர் இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு சமுதாயமும் உலகமும் கடவுள் இல்லைன்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நாம் பேசுகிறதை கவனிக்கிறார், செயல்படுகிறதை கவனிக்கிறார். அப்போ தேவனை குறித்த ஒரு உணர்வு ஜனங்களுக்குள்ளே வர வேண்டும். இந்த யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னா ஆயக்காரர். அந்த காலத்திலே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க வரி வசூல் பண்ணுறவங்க, அவங்க அநியாயம் செய்கிறவங்க. இவங்க நேராக போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க? யோவான் பேசுகிறத கேட்க போகிறாங்க. ஏன்னா அவரை பேசுகிறத கேட்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது, இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது. நம்ம சரியாக வாழலையேன்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசணும், இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரணும். ஆயக்காரர் வருகிறாங்க, ரோம போர் சேவர்கள் வர்றாங்க. வந்து யோவான் ஸ்நானத்தை கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆமென். இந்த யோவான் ஸ்நானகன் கடிந்து பேசுகிற ஒரு மனுஷன். அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதமான வசனங்களை தப்புனா தப்புன்னு சொல்லுவார், சரினா சரின்னு சொல்லுவார். தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். ஊழியக்காரனுடைய வேலைன்னா ராஜாவாக இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லணும், சரின்னு சொன்னா தான் ஊழியக்காரனுடைய வேலை. இவர் சொன்ன மாத்திரத்தில் ஏரோதுக்கு கோபம் வந்து யோவான் ஸ்நானகனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழிய காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரே யார்தான்? யோவான் ஸ்நானன். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாருங்க? யோவான். அவ்வளவு மகிமையான ஊழியம் செய்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்த உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறார். விசுவாசத்தை இழப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் எனக்கு மட்டும்? சில நேரங்கள் நம்ம பிரச்சனை வழியாக போகும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா அப்படி? ஏன் நம்முடைய பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க, ரோட்டில் போகிறவங்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம்? யாருடைய குடும்பத்தில் இல்லாத கஷ்டம் எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்முடைய விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம். ஒருவேளை நாம் போகிற பாதை தவறாக இருக்குமோ? கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த உபத்திரவத்தை தாங்கவும் இதை தாண்டி வரவும் நீர் எனக்கு உதவி செய்வீர். ஆகையால் எந்த சூழ்நிலையும் நான் சோர்ந்து போக மாட்டேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொள்ளுவேன். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்குமோ சந்தோஷமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் உபத்திரவப்படும் பொழுது, கஷ்டங்கள் வழியாக போகும்போது, நாம் நினைக்கிறது நடக்காத போது, நாம் நினைக்காதது நடக்கும் போது, இது ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி வரும் தெரியுமா? நாம் நினைக்கிற காரியம் நடக்காது. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இது நடந்துரும் அப்படின்னு, சில நேரம் அது நடக்காது. ஆனால் எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் பாருங்க. அப்போ இன்னும் பெரிய பாதிப்பாக அது மாறிவிடும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போவோம். சிலர் ஜபிக்க வரும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் கிட்ட வந்துடும் பாருங்க, அது கிடைச்சிரும் நினைப்பேன் பாருங்க, அப்போ அது கிடைக்காது. இது முடிச்சிரும், இது நடந்துரும் நினைச்சு நான் போவேன் பாருங்களேன், கிட்ட வந்த பிறகு அது என் கையை தவறி போயிடும்.
அப்ப ஏதோ ஒன்று நடக்கிறது. நான் சொல்றேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன மாதிரி பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்க சொல்ல, ஆண்டவரே என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலைகள் மாறின உடனே இயேசுவினுடைய ஊழியத்தை சிறைச்சாலையில் இருக்கிறபடி யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு. இப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. இந்த இயேசுவை நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன், இவர் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஊழியம் பயங்கரமா நடந்துட்டு இருக்குது, ஆனா நான் எங்க இருக்கிறேன்? சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஏன் நான் சிறைச்சாலையில் இருக்கணும்? ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலையின் அனுபவம்? அதனால இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இவர் இல்லாம வேற ஒருவர் வருவாரோ அப்படின்னா சீஷர்கள் 2 பேரை அனுப்பிவிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்றாங்க. வருகிறவர் நீர்தானோ என்று கேட்பதற்கு அவர்கள் அனுப்புகிறார். அப்பொழுது பவுலுடைய ஊழியத்தில் பாருங்களேன், பவுல் இயேசுவை நன்கு அறிந்திருந்தார். இப்போ அவரும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் பவுல் சொல்றாரு, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். சொல்லுங்களா ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தீமோத்தேயுக்கு திரும்ப எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சத்தம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை, திரும்ப சொல்லுங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, we have to fight to keep our faith. என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நான் போராட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் என் விசுவாசத்தை என்னை விட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வருகிறது. என் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எனக்கு ஒரு பயம் வருது. ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் கவனிக்கிறாரா? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வரவில்லை? கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யுத்த வீரனுடைய 2வது வேலை என்ன தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கொள். சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள். சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அப்படின்னா நம்மை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. நமக்கு தான் நம்முடைய சூழ்நிலை ஒரு குறைவு போல தோன்றுகிறது, நமக்கு தான் நம்முடைய குடும்ப சூழ்நிலை ஒரு பிரச்சனை மாதிரி தெரிகிறது. ஆனா நான் சொல்றேன், உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு உங்க மேல பொறாமப்படுறாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஆனா நம்ம தான் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டாரோ? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்ற கேள்வி இன்றோடு முடியட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்லவர் என்பதை நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதை ருசித்து பார்ப்பாய். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளிருந்து வெளியே போயிடாது. நம் வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலையும் எந்த பாதையும் அவருடைய ஆளுகைக்கு வெளியே போகவே போகாது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாயிருக்கிறார். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை தாமதம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தருவார். ஒரு நாளும் மாறவே மாறாது. திரும்ப அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எந்த சூழ்நிலை விசுவாசத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. வாயத்திறந்து சொல்ல, எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன், ஒரு நாளும் விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம் நம்முடைய விசுவாசத்தை நம்மை விட்டு எடுப்பதற்கு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய்,
ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி நல்லவன் அல்ல என்று சொல்லி. இங்கே ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் எழுதப்படுகிறது. இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, வனாந்திரத்துக்கு போறாரா, தனிமைப்படுத்துகிறார், அப்படின்னா தூரமா போயிடுறாரு. இங்க ஒரு சிலர் மனசுல சில வேளைகள் என்ன தோணுதுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் போல இருக்குது. என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கீங்களா? எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது, எனக்கு இதெல்லாம் என்னால் தாங்க முடியல, இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, ஒரு நாள் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. சங்கீதக்காரன் சொன்ன, எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, எங்கே போனாலும் நீர் இருக்கிறீர், உங்கள் பிரச்சனை வழியாக உங்களோடு கூட இருந்து ஜெயமெடுக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அந்த பேசுகிற அறிக்கைகளாக அது கவனிக்கப்படுகிறது. அதனால் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுருங்க. இவர் சொல்றாரு, ஒரு வனாந்திரமாய் ஒரு நாள் பிரயாணம், ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு. நடந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே என்ன பண்ணாரு, உக்காந்துட்டு அவர் சொல்றாரு, நான் சாக வேண்டும். ஜெபம் பண்றார். அவருடைய ஜெபம் என்னங்க? நான் சாக வேண்டும். நல்ல ஜெபமா இது? நல்ல ஜெபமா இது? ஆண்டவருக்கு தெரியாதா நாம எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் அப்படின்னு? அவருக்கு தெரியும், காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவர் செய்து முடிக்க நினைக்கிற காரியம் முடியும் வரைக்கும் நாம இங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், என்னை குறித்த தேவ திட்டங்கள் இருக்கிறது, அந்த திட்டம் நிறைவேறி முடியும் வரைக்கும் நான் இருப்பேன். நான் உயிரோடு இருந்து நான் செய்வேன். காலம் முடிஞ்சிருச்சா, நேரம் முடிஞ்சிருச்சா, எந்த கஷ்டம் இல்லாமல் அவரோடு போய் என்ன பண்ணிடுவேன், சேர்ந்துருவேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று கூறி சொல்றாரு, போதும் கர்த்தாவே, போதும் அப்படிங்கிறார். எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. பல நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை வழக்க சொற்களாக இருந்தாலும் தவறான அறிக்கைகள். வார்த்தையில ஆண்டவர் வல்லமை வச்சிருக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்கிறத குறித்து கவனம் உள்ளவங்களா இருக்கணும். சில நேரத்தில் சொல்றது கேட்டிருக்கீங்களா, நெஞ்சே வெடிக்கும் போல தோணுது, அப்படியே தலைக்கு ஏறுது. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே சரியான வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும், என் வாயின் வார்த்தைகள் சரியா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இவர் சொல்றார், போதும் கர்த்தாவே எனக்கு போதும். யார் இப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முந்தின அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்மேல் என்ற பர்வதத்தின் மேல் தேவனை அறியாத தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்ட ஒரு மனுஷன். எலியா தீர்க்கதரிசி சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் ஜெபித்த போது, இவர் ஜெபத்தை கேட்டு தேவனிடத்திலிருந்து அக்கினி வந்தது. பயங்கரமான தேவனுடைய மனுஷன். இவர் மூலமாய் பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு சோர்வு வருது பாருங்களேன். அப்பனா நம்ம ஏமாத்துறோம்ல, நமக்குள்ளே அப்படி சில சோர்வுகள் வரும், சில சூழ்நிலைகள் வரும். போதும் ஆண்டவரே. யாரெல்லாம் அதிகமா தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் எங்கேயாவது போய் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன், அது ஆபத்து. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அதை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமுதாயம், எனக்கு கொடுக்கிற சபை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, இதிலெல்லாம் நான் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். போதும் கர்த்தாவே. அந்த வார்த்தை நம்மளோட வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. 450 பேர் இவருக்கு சவாலா நிற்கிறாங்க. இவர் ஒரு ஆளா நின்று சமாளிக்கிறாரு. கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். ஆனால் அந்த மனுஷன் ஒரு அதிகாரம் தள்ளி சொல்றாரு, போதும் ஆண்டவரே, எனக்கு இதுக்கு போதும், இதுக்கு மேல என்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. வசனம் என்ன சொல்ல தெரியுமா, நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆமென். அவருக்கு தெரியும் என்னால் எவ்வளவு முடியும், என்னால் எவ்வளவு தாங்க முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்காத தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை இந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னார்? வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். சொல்லுங்க, அவன் சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். சில நேரங்கள்ல சிலர் சொல்ற வார்த்தைகளை கேட்கும்போது ஆச்சரியமா சொல்லுவாங்க, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் மோசம் என்ன தவிர. கேட்டிருக்கீங்களா? என்னுடைய குடும்பத்துல எல்லாம் மோசம் என்ன தவிர. நான் இருக்கிற எங்க வீட்டுல யாருமே சரி கிடையாது, நான் மட்டும்தான். நான் சொல்றேன், அவர் சொல்றாரு பாருங்களேன், நான் ஒருவன் மாத்திரம். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்கீங்களா நீங்க? நான் ஒருவன் மாத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 3 காரியங்களை நான் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே. கர்த்தரை எப்படி பார்த்து சொல்றாரு? சேனைகள். அப்படின்னா 3வது நிலையில் இருக்கிறார். குழந்தையாய் பிறந்து ஒரு பருவம் அடைந்து இப்போ என்னவா இருக்கிறார்? யுத்த வீரனா இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு. கர்த்தரை அவர் அழைக்கும் பொழுது தான் யார் என்பதை அறிந்த ஒரு தேவ மனுஷனாக அவர் இருக்கிறார். 2வது சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் என்னவா இருக்கிறேன்னா மீந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவருக்கு ஒன் மேன் ஆர்மிலாம் கிடையாது. நான் மட்டும்தான், என்னை விட்ட வேற ஆள் கிடையாது, என்ன மாதிரி யாரும் கிடையாது, அந்த பேச்செல்லாம் கிடையாது. ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எப்பொழுதும் வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. God has his people everywhere. எல்லா இடத்திலும் அவர் தன்னுடைய ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணம் தெரியுமா? நான் மட்டும்தான் தனிமையாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி மாட்டிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மிகவும் தவறான ஒரு எண்ணமாக இருக்கிறது. 3வது காரியம், 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, அதே காரியத்தை கிளிவிள்ள மாதிரி திரும்ப சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற அதே வார்த்தைகளை 14ஆம் வசனத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுது? வாசிக்க முடியுது. அங்கேயும் அப்படிதான் சொல்ற, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். ஒரே மாதிரி சொல்றார். 2 காரியத்தையும் 2 வசனத்திலையும் ஒரே மாதிரி சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத யோசித்து பார்ப்பேன். நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க நினைக்காதீங்க, என்னை விட்டு ஆள் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நான் இதை யோசித்து பார்க்க சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன அப்படின்னா, தனிமை, ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டால் விசுவாசத்தை இழந்து விடுவது ரொம்ப லேசான காரியம். நீங்க எப்போ உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களோ, நீங்க எப்போ யாரும் வேணான்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களுடைய விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளவே முடியாது. அதனால தான் வேதத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. இங்க வரும்போது தான், இந்த வசனத்தை கேட்கும் போது தான், சாட்சிகளை கேட்கும் போது தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நிச்சயமாய் நடத்துவார் என்ற நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் அவருக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை தனிமைப்படுத்துகிற இந்த அனுபவங்களை நான் விட்டு விடுகிறேன், நான் இப்படி போயிடுறேன், இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நான் விட்டுறேன். எலியா தீர்க்கதரிசி இப்படி ஆரம்பிச்சதனுடைய காரணம் தான், அவர் போய் சொல்றார், ஆண்டவரே என் உயிரே வேணாம், ஜீவனே வேணாம், நான் சாவது நலம் என்று சொல்லுகிற நிலைக்கு அவர் வந்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது சந்திக்கும் பிரச்சனைகள் கடந்து போகும் என்று எண்ண வேண்டும். பிரச்சனைகள்னால உடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2வது, தனிமையின் எண்ணங்களாலே விசுவாசத்தை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் கிடையாது, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை அடிப்படையாக வைத்து உங்களுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபமா கரங்களை வைத்து, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும்
தகப்பனீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நல்ல யுத்த வீரர்களாய் ஒவ்வொருவரும் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில தகப்பனே சத்ருவை எதிர்த்து ஜெயித்து ஆண்டவரே கர்த்தாவை மேற்கொள்ளுகிறவர்களாய் உடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.